வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்தி மால்ட் ரெசிபி தான். இது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து கொடுத்து வரும்போது நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஆரோக்கியமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ராகி அரை கப்பு எடுத்துக்கோங்க. அப்படியே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் உமி தூசெல்லாம் இருக்கும். அதை நல்லா போகிறதுக்காக ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த தூசி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ராகி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா சட்டுன்னு அரைப்பட்டுடும். அதனால் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உடனேவே செஞ்சிடலாம். இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுருங்க. 2 ஏலக்காய் போட்டுறாதீங்க, ரொம்ப வாசனை அதிக அளவாக வந்துடும். ஒரு ஏலக்காய் போடுங்க. இதே நல்ல வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிருங்க. பார்த்திங்களா, நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிருச்சு பார்த்திங்களா. இதில் பழையபடிக்கும் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா மேலே சக்கை பூரா நின்றுக்கும். கீழே அந்த ராகியினுடைய பால் மட்டும் கீழே விழுந்துடும். பழையபடிக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. பழையபடிக்கும் இந்த சக்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பழையபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 டைம் பால் எடுத்துக்கோங்க. இது அரை கப்புக்கே 4 கிளாஸ் பால் வரும் உங்களுக்கு. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு ராகி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு மூட்டு வலி வராது. எலும்புகளுக்கு அவ்வளோ பலம், அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. பாலில் கால்சியம் சத்து இருந்தாலும் நமக்கு ராகியில் அதிக அளவு இருக்குது. குழந்தையிலேருந்தே கொடுத்துட்டு வரும்பொழுது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் வளருவாங்க. இம்யூனிட்டி பவரும் அதிக அளவு கிடைக்கும். மறுபடியும் அரைச்சதை நீங்கள் நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் சக்கை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பழையபடிக்கு சன்ன வடிகட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா 1-2 திப்பிகள் கூட விழுகலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கிறதுனால. மறுபடியும் சின்ன வடிகட்டியில் கூட வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க. கட்டிகள் இல்லாமல் கிளறுங்க. ஆனால் டக்குன்னு உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும். குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் கிளறுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொடுத்த உடனே இந்த அளவுக்கு நல்லா மாவு வெந்துடணும். ஒரு 5-10 நிமிஷம் கிளறினாலே நல்லா மாவு வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒயிட் சுகர் வேண்டாம். இதில் நல்லா ஒரு 200 ml பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம குடிக்கிற அளவுக்கு கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே வேணாம். இதான் அளவான பதமாக இருக்குது. குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 முறையாவது செஞ்சு கொடுங்க. நோய்கள் இல்லாமல் குழந்தைங்க வாழுவாங்க. அதிக அளவு கால்சியமும் இருக்குது. மூட்டு வலி, ஜாயிண்ட் வலி எதுவுமே வராது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒபிசிட்டினால் பிள்ளைங்க ஒரு மாதிரி ஃபேட்டாக ஆனாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது அளவான வெயிட்டாகவும் இருப்பாங்க. பார்க்கவும் உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். பெரியவங்களும் காஃபி டீக்கு பதிலாக வாரத்துக்கு 2 நாளைக்கு அடிக்கடி குடிக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.